வணக்கம். நான் முரளி. நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்எஸ்சி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஜிஎல் 2024க்கும் ரயில்வேஸ், ஸோ மொத்தமாக இதுக்கப்புறம் நடக்க போகிற எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் ரயில்வே எக்ஸாமுக்கும் மேக்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ பேசிக்காக மேக்ஸ் அப்படின்னா கேல்குலேஷன் தான் தேவைப்படும். 1+1 என்னன்றதை கேட்டால் தூக்கத்தில் இருந்துச்சு கேட்டால் கூட நீங்கள் சொல்லிடுவீங்க. இதுவே 79 × 68 என்னன்றதை கேட்டால் அவங்களால பேனா பென்சில் இல்லாமல் சொல்ல முடியணும். அதுதான் கேல்குலேஷனோட யூஸ். ஸோ டெய்லி வந்து கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம்னா டேபிள்ஸ். ஸோ அகைன் கோ டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டேபிள்ஸ் படிக்கணும். டேபிள்ஸ் வந்து எது வரைக்கும் படிச்சுக்கலாம்னா 1 to 12 எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ 1 to 12 படிச்சுட்டு ப்ரைம் நம்பரில் இருக்க டேபிள்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர் 13, 17, 19, 23. ஸோ இதில் இருக்க டேபிள்ஸ் எல்லாத்தையுமே மெயினாக நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. இது படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ 79 × 13 என்னன்றதை கேட்டோம் அப்படின்னா டக்குன்னு உங்களால் பேனா பென்சில் இல்லாமல் சொல்ல தெரியணும். ஸோ மைண்ட்லேயே கேல்குலேஷன் பண்ணி பார்க்கணும். கேல்குலேஷன் எவ்வளோ நம்ம சீக்கிரம் கற்றுக்கிறோமோ அவ்வளோ மேக்ஸில் வந்து டைமை நம்ம ரொம்ப கம்மி பண்ணலாம். ஸோ இந்த டேபிள்ஸ்லாம் நீங்கள் ஒன்று மக்கப் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி ஒரு நோட் எடுத்து டெய்லி எழுதி பாருங்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சின்ன பிரச்சனமாக தான் இருக்கும், பட் இட் வில் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ டேபிள்ஸ் படிக்கிறது ரொம்ப முக்கியம். கேல்குலேஷன் சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு ஏதாச்சும் ஒரு 2 நம்பர் சொல்லி இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண என்ன வரும் அப்படின்றத கேளுங்க, டிவைட் பண்ண என்ன வரும்ன்றத கேளுங்க. இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. சில எஸ்எஸ்சி ரிலேட்டட் ஆப்ஸ்லேயுமே சின்ன கேல்குலேஷன் குவிஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புண்டிட் அப்படின்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது. இவங்க ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆப்லேயுமே கேல்குலேஷனுக்கு தனியாக ஒரு 50 டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் எந்த காசு கொடுத்து வாங்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. எஸ்எஸ்சி பனேசியா அது இது நிறையா ஆப்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 50 கேல்குலேஷன் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதனால இது தான் சொல்கிறேன். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் ரொம்ப முக்கியம் மேக்ஸுக்கு. ஸோ மேக்ஸை எப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமுக்கு. ஸோ அந்த 4 ஸ்டெப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். கேல்குலேஷன் 0. ஸோ கேல்குலேஷன் டெய்லி பண்ணி ஆகணும். கேல்குலேஷனுக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர் டைம் எடுத்துக்கோங்க. டெய்லி மினிமம் ½ அன் ஹவர் வந்து கேல்குலேஷனுக்கு டைம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸில் நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் ஸ்டெப். ஸோ இன்றைக்கி தான் நான் மேக்ஸ் வந்து படிக்கவே ஆரம்பிக்க போகிறேன். பிகினராக இருக்கேன் அப்படின்னா முதல்ல மேக்ஸ்க்குன்னு ஒரு கோர்ஸ் வாங்கிக்கோங்க. உங்களால் வாங்க முடிஞ்சால் ஒரு கோர்ஸ் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி யூடியூப்பில் ஒரு சேனலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த யூடியூப் சேனல்ன்றது செட் ஆகாது. சில பேர் வந்து ரொம்ப ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து மேக்ஸ் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. யூடியூப்லேயுமே நிறைய கோர்சஸ் ஃப்ரீயாக இருக்குது. அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். தமிழில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ தமிழில் வந்து நிறையா பெய்டு கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது. யூடியூப்பில் வந்து ஹிந்திலையுமே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹிந்தி கொஞ்சமாச்சும் புரியும் அப்படின்னா நீங்கள் ஹிந்தி பக்கம் போகலாம். ஹிந்தியில் வந்து ஆதித்யா ரஞ்சன் இவர் வந்து பேசிக்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸ் வித் பவன் ராவ் இவங்க வந்து பேசிக்ஸ், அதாவது எனக்கு எதுவுமே தெரியாது 1-2 0லேருந்து படிக்கணும் அப்படின்னா இவங்க பக்கம் போகலாம். எனக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு பேசிக் தெரியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் என்னென்னு தெரியும், பர்சன்டேஜ்லாம் என்னென்னு தெரியும் அப்படின்னா ககன் பிரதாப். ஸோ இவங்களாம் வந்து டைரெக்டாக ஒரு சம்ம வந்து ஷார்ட்கட்டில் தான் சொல்லியே கொடுப்பாங்க. இந்த ககன் பிரதாப் இவங்க வந்து ரொம்ப பேசிக்லேருந்து போவாங்க. ஸோ உங்களோட யூடியூப் வீடியோஸ் பாருங்கள். இவங்க வந்து PDF வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க டெலகிராம் சேனலில். அதெல்லாம் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்குறது பிடிச்சிருந்துச்சி, செட் ஆச்சு அப்படின்னா இவங்களோட யூடியூப் சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதிலே பேசிக்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். பட் எல்லாமே இது ஹிந்தியில் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தமிழில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தமிழில் நீங்கள் கோர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா சந்துரு மேக்ஸ். ஸோ இவர் தான் பேசிக்லேருந்து போட்டிருக்காரு. வேறு யாரும் அவ்வளோ பேசிக் தெளிவாக கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்டா நம்ம சேனலில் கொடுக்கலாம்லான்னு கேட்கலாம். பட் அதுக்கான சப்போர்ட், அதுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே தேவைப்படுது. ஒரு வீடியோ போட்டால் 10 வியூஸ் 20 வியூஸ் தான் போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணலாம். அப்படி நம்ம இம்ப்ரூவ் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ நான் சொல்கிறேன்றதுக்காக இந்த சேனல்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. டிசைட் யுவர் செல்ஃப் கேர்ஃபுல்லி. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலோ ஒரு கோர்ஸோ நான் வாங்கிட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மேக்ஸோட சிலபஸை ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ளே முடிக்க பாருங்கள். ஸோ பொறுமையாக தெளிவாக படிக்கிறப்ப ஸ்டார்டிங்லேயே பேசிக் பர்சன்டேஜ்னால் என்ன, பர்சன்டேஜில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த பேசிக்ஸ் ப்ளஸ் ஷார்ட்கட்ஸே யூடியூப்பில் நிறைய சேனல்ஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக படிங்க. ஸோ மேக்ஸ் கோர்ஸ் யூடியூப் வீடியோஸ் இதை வந்து நீங்களே சூஸ் பண்ணுங்கள். அதை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 மந்த்ஸில் அதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்விங். ஸோ இப்போ எஸ்எஸ்சி வந்து
ரயில்வே எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம்னாலுமே டிசிஎஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு ரைட்டிங் கம்பெனி, அவங்க தான் இது எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 2018 இப்போ வரைக்கும் அவங்க தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நடக்க போகிற 2024 எக்ஸாம்ஸ் எல்லாமே அவங்க தான் நடத்த போகிறாங்க. இப்போ ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. இவங்க வந்து கொஸ்டின் எடுக்கிறதுக்குன்னு ஒரு வெண்டார் தேடிட்டு இருக்காங்க. வெண்டார் இன்னும் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டிசிஎஸ் இருக்கவங்களே கொஸ்டின் எடுத்து அவங்களே எக்ஸாம் நடத்துவாங்க. இப்போ எக்ஸாம் நடத்துகிறது ஒரு டீமு, கொஸ்டின்ஸ் எடுக்கிறது இன்னொரு டீம். ஸோ அப்போ அவங்களுக்கு வேலை கம்மியாக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ புதுசாக கொஸ்டின் மட்டும் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டோன்னே நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இதை பற்றி எதையுமே யோசிக்க தேவையில்ல. என்ன இங்கே 2 ஸ்டெப்பில் போடுற சமயம் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக 4 ஸ்டெப்பில் போட போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசமாக இருக்குது. வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஸோ இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. நீங்கள் கான்செப்ட்டில் கிளியராக இருந்தீங்கன்னா எந்த மாதிரி சம்ம கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ அவங்க வந்து 2018 இப்போ வரைக்கும் நடத்தின எல்லா கொஸ்டின்ஸையுமே நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். பர்சன்டேஜ் பேசிக் கொஸ்டின் முடிக்கிறீங்க அப்படின்னா, பேசிக் டாபிக்ஸ், பேசிக் சிலபஸ் எல்லாத்தையும் முடிச்சிங்க அப்படின்னா அவங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணணும். இப்போ இந்த யூடியூப் வீடியோ எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே அவங்க அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் எடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி எடுத்து சொல்லிக் கொடுக்குற சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். நான் வந்து புக்கை வச்சே கற்றுக்கிறேன், யூடியூப் வீடியோஸ் இல்லாமல் புக்கிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டோ அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் புக்கு யூஸ் பண்ணி போகலாம். ஸோ இப்போ எல்லாமே ஆன்லைன் கண்டென்ட் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூடியூப் வீடியோஸை டிபெண்ட் பண்ணுங்கள். புக்ஸ் வந்து 2வது பட்சம். ஸோ நீங்கள் அந்த யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு கான்செப்ட்டை புரிஞ்சுட்டு புக் எடுத்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப பேசிக்லேருந்து என்னென்ன டைப் தனித்தனியாக வேணும் அப்படின்னா கிரண் பப்ளிகேஷன்லேருந்து புக் விடுவாங்க. ஸோ கிரண் எஸ்எஸ்சி மேக்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கனாலே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே புக் இருக்குது. புக்காக வாங்க இருந்தாலும் சரி, கிரணில் 89,000 கொஸ்டின்ஸ் கொண்ட பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஸோ சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டு கிரண் 8900 அப்படி கிரண் மட்டும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கிடைக்கும். அடுத்து ஸோ இந்த கிரண் புக்கை யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க மேக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா பிகினர்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் மேக்ஸ்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து பினாக்கல் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த புக்கில் வந்து இந்த 2018 இப்போ வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸோட கம்பைலேஷன் இருக்கும். காம்ப்ளிகேஷன் கிடையாது, கம்பைலேஷன். ஸோ அந்த கம்பைலேஷனை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பர்சன்டேஜை முடிக்கிறீங்க அப்படின்னா இதை எடுத்து ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, எனக்கு வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா சேனலில் நம்ம டெலிகிராம் சேனலில் CM 4.0 அப்படின்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஸோ வெறும் 2000 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன் இந்த 2000 கொஸ்டின் அப்படின்னா பர்சன்டேஜில் இப்போ இந்த பினாக்கல் புக்கில் எக்ஸாமில் கேட்ட எல்லா கொஸ்டினுமே இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மாடல் இருக்குது அப்படின்னா அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மாடலே ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த 10 கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரே கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க இந்த பிடிஎஃபில். ஸோ இந்த பிடிஎஃபையும் ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இதை வந்து தவிர்த்துருங்க. நான் ஆல்ரெடி ஒரு 2-3 எக்ஸாம் எழுதியிருக்கேன், மேக்ஸை பற்றி ஓரளவு கொஞ்சம் தெரியும் அப்படின்னா இந்த 2 புக்ஸ் பிடிஎஃபை நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து கோர்ஸ் இல்லை யூடியூப் சேனலை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு 3rd ஸ்டெப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு பர்சன்டேஜ்னு ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்களே திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 20 கொஸ்டின் இருக்குன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். மிச்சம் இருக்க 10 கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். சில ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு குழப்பம், சில டெக்னிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் குழப்பம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஈஸியான கொஸ்டினாக டிக் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா ரவுண்டு போட்டுக்கோங்க, இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஒரு ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ புக்காக படிக்கிறீங்க அப்படின்னா புக்கில் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து இதை ரிப்பீட்டடாக அட்லீஸ்ட் மினிமம் மேக்ஸ் டாபிக்ஸ் வந்து 3 to 4 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தால் மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ எல்லாருமே மேக்ஸ் படிக்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி அவங்களுக்கும் நம்மளுக்குமான டிஃப்ரென்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா கால்குலேஷனை நம்ம ராஜாவாக இருக்கணும். கால்குலேஷன் எப்படி கொடுத்தாலும் நம்ம போடணும், எந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்தாலும் நம்ம அதை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போனா தான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ அடுத்த 3வது ஸ்டெப் வந்து ப்ராக்டிஸ். ஸோ படிக்கணும், ஃபஸ்ட்டு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணால் மறுபடியும் ரிப்பீட்டேட்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த டச் இருக்கும். நெக்ஸ்ட்டு 4th ஸ்டெப். ஸோ இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஓன் நோட்ஸ், சும்மா வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கேன், 1 மணி நேரம் பார்த்தேன் ஆனால் எதுவுமே புரியல அப்படின்னா எதுவுமே புரியாது. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோதா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான நோட்ஸை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தேவைப்படாது. ஸோ இப்போ நீங்கள் மேக்ஸ் எடுத்து ஒரு 3 months படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 1 or 2 months நீங்கள் இந்த நோட்ஸ் எடுத்து திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்கள் மைண்டில் செட் ஆயிரும். இப்போ இதே நோட்ஸ் நீங்கள் வந்து பத்திரமா வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி இதை லைட்டாக பார்த்தா போதும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்க கொஸ்டின் ஓகே, பட் சில டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின், சில மாடரேட்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா
அது உங்களுக்கு எக்ஸாம் டேட்டில் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக ரிவிஷனுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்கள் மேக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணால் உங்களால் ஈஸியாக சிலபஸ் கவர் பண்ணிட்டு மேக்ஸ் வந்து நல்லா படிக்க முடியும். ஸோ எப்படி படிக்கலாம் அப்படின்றத எவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸோ என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத இனிமேல் பார்க்கலாம். ஸோ மேக்ஸில் வந்து அர்த்தமெட்டிக், அட்வான்ஸ் அப்படின்னு 2 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸில் வந்து அர்த்தமெட்டிக், அட்வான்ஸ் இதில் வந்து எந்தெந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு எடுத்து படிக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். ஸோ அர்த்தமெட்டிக்கில் பேசிக் வந்து பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இது ரெண்டுமே பேசிக்ஸ். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் இருக்க டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ பர்சன்டேஜ்னா என்ன, ரேஷியோ ப்ரொபோர்ஷனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எந்தெந்த இடத்துல ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மிக்ஸ் அண்ட் அலிகேஷன், ஆவரேஜ் இது எல்லாத்துலேயுமே ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அர்த்தமெட்டிக் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பர்சன்டேஜ் அப்படி இல்லாட்டி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இந்த டாபிக் எடுத்து படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பர்சன்டேஜ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எடுத்தாலுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு ஈஸியாக ஷார்ட்கட்டில் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி வர டாபிக்ஸ்லாம் என்னென்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பர்சன்டேஜையுமே ரேஷியோ ப்ரொபோர்ஷனையுமே சேர்த்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அர்த்தமெட்டிக்கில் இந்த 4 டாப்பிக்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த அர்த்தமெட்டிக் வந்து முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஹாஃப் ஆஃப் த அர்த்தமெட்டிக் இவ்வளோ தான். அர்த்தமெட்டிக்கில் பாதி வந்து 50% வந்து இதிலே கவர் ஆயிடும். ஸோ பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அர்த்தமெட்டிக் எடுத்து படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை படிங்க. இதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் அண்டு மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஸோ இதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டமும் சேம் டைப். இங்கேயுமே எஃபிஷியன்சி ஒர்க்கு இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இது ரெண்டுமே ஒரே ரிலேட்டடான டாபிக்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸில் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் டைம் அண்ட் ஒர்க் படிச்சிங்கன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் படிச்சிங்க அப்படின்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த சீக்வன்ஸை நான் சொல்கிறேன். ஸோ இந்த சீக்வன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட எடுத்துக்கோங்க. ஸோ அர்த்தமெட்டிக் வந்து இது, அட்வான்ஸ்க்கு வந்து அடுத்து என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே கீழே வந்து மெயின்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேண்ணா. இது எல்லாமே ப்ரிலிம்ஸில் கேட்கக்கூடிய டாபிக்ஸ். பட் இந்த லாஸ்ட் 2 வந்து ஸ்டாட்டிக்ஸுக்கும் ப்ராபபிலிட்டியும் மெயின்ஸில் மட்டும்தான் நமக்கு மேக்ஸில் கேட்பாங்க, ப்ரிலிம்ஸில் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் தனியாக மெயின்ஸுக்குன்னு எழுதி வச்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டாபிக் படிக்கிறதுனா படிச்சிக்கலாம். இப்போ படிக்கிறனால எந்த தப்பும் கிடையாது. பட் இதுக்கு டைம் ஒதுக்கிறதோட வேறு இதுக்கு முன்னாடி இருக்க இந்த மேலே இருக்க டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அட்வான்ஸில் ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரா எடுத்து படிங்க. ஸோ எடுத்தோடனே ஜாமெட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பயந்துருவீங்க. அது கொஞ்சம் பெரிய டாபிக், நிறைய கான்செப்ட் இருக்கும், உங்களால் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அல்ஜிப்ரா எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அல்ஜிப்ரா வந்து யூடியூப் வீடியோஸ் எடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய உள்ள இருக்குது. அடுத்து ட்ரிக்னாமெட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா அதோட சேர்த்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ரிலேட்டடான டாபிக். ஸோ அல்ஜிப்ரா மாதிரியே தான் ட்ரிக்னாமெட்ரியும், அங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ அதே ஃபார்முலாஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுவோம், பட் வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மென்சுரேஷன் படிங்க. ஏன் இந்த 3 டாபிக் ஃபஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னா ஜாமெட்ரியை விட இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக வந்து நம்ம முடிச்சிடலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் தான். ஸோ பேசிக், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இதோட ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணாலே பாதி மென்சுரேஷன் முடிஞ்சிடும். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஜாமெட்ரிக்கு வாங்க. ஸோ ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி இப்போ அவ்வளோ கேட்குறதுல லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். என்ன பேசிக் ஃபார்முலாஸ்ன்ற மட்டும் பார்த்துக்கோங்க. ஜாமெட்ரி வந்து ரொம்ப பேசிக்லேருந்து போங்க. லைன்ஸ், ஆங்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இப்படி தான் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறாங்க. முன்னாடி இருந்த மாதிரி ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒரு 2-3 கொஸ்டின் அப்படியே சேர்த்து ஒரே கொஸ்டின்லாம் கேட்குறதுல ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறாங்க. ஸோ பேசிக்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம் இதோட சேர்த்து HCF, LCM இதையும் சேர்த்துக்கோங்க. நம்பர் சிஸ்டம்னாலே அது எல்லாமே சேர்ந்து வந்துடும். பட் இது ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருப்பாங்க புக்ஸில், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஜாமெட்ரிக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்பர் சிஸ்டத்தும் கொடுத்து படிங்க. ஸோ இப்போ ஜாமெட்ரி 2 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்பர் சிஸ்டத்துலேயும் 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதான் முக்கியம். நம்பர் சிஸ்டத்தை நிறைய பேர் படிக்காம விட்டுருவாங்க. நானே ஸ்டார்டிங் படிக்க ஆரம்பிச்சப்போ நம்பர் சிஸ்டத்தை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்பர் சிஸ்டம் எடுத்து படித்தேன். ஸோ நம்பர் சிஸ்டம் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான டாபிக்ஸ். இதை நீங்கள் இந்த சீக்வன்ஸில் படிச்சிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ இது வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்னா எடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.